அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து கடந்த ஆண்டும் தமிழ்நாட்டிலிருந்து 6 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றாங்க. இந்த 2026லையும் தமிழ்நாட்டிலிருந்து 6 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றாங்க. புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. அதாவது இப்போ மக்களவை இருக்கு இல்லையா, மக்களவை எம்பி எலெக்ஷன் அப்படின்னா 2024 நம்ம ஓட்டு போட்டோம். அந்த 2024 மக்களவையோட காலம் வந்து 2029ல முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் மக்களவைக்கு தேர்தல் நடக்கும். ஆனா மாநிலங்களவை அப்படின்னு கிடையாது, அது வந்து ஒரு நிரந்தர அவை. ஸோ அந்த அவையோட பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுக தேர்தல் மூலம் இதன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆமா, நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுத்தோம். மக்களாகிய நாம் அனைவரும் ஓட்டு போட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேர்முக தேர்தல். ஸோ இது வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுக தேர்தல் அப்படின்னா மக்களாகிய நாம் வந்து வாக்களிக்க முடியாதுங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லையா மாநில சட்டசபைக்கு, அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களாகிய நாம் வந்து இந்த மாநிலங்களவை தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டோம். உறுப்பினர்கள் ஓபன் பேலட் முறையில் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம மாநில சட்டமன்ற தேர்தல் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷன்லயோ வாக்குச்சாவடிக்கு உள்ள போகும்போது வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து சுத்தி வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாக்களிக்க போகும்போது அவர் வந்து எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிப்படையாவே தெரியும். ஸோ அதை தான் இப்படி ஓப்பன் பேலட்னு சொல்றாங்க. ஒரு வேட்பாளரின் வேட்புமனுவை ஏற்க 10 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அதாவது இப்போ தமிழகத்துல வந்து 6 இடங்கள் காலியா இருந்தது இல்லையா, இப்போ வந்து அதுக்கு நாமினேஷன் பண்றாங்க இல்லையா, ஒரு வேட்பாளர் வந்து நாமினேஷன் பண்றாரு அப்படின்னா அவரை வந்து 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரிக்கணும். ஆதரிச்சா மட்டும்தான் அவருடைய வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தமிழகத்தில் மொத்தம் 18 மாநிலங்களவை இடங்கள் உள்ளன. ஆமாங்க, அதாவது தமிழகத்துக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வந்து மொத்தம் 18 பேர் இருக்கிறாங்க, 18 இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பின்பும் 1/3 உறுப்பினர் ஓய்வு பெறுவர். அதாவது 2 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 18 பேர்ல 6 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. அடுத்து புதுசா 6 பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் 2025ஆம் ஆண்டும் நடந்தது. அப்போ வந்து 6 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றாங்க. மீண்டும் தமிழகத்துல இருந்து 6 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்ப 2026லையும் சில தினங்களுக்கு முன்பு அந்த ஒரு தேர்தல் நடந்து 6 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருக்காங்க ராஜ்யசபால. 238 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து 238 உறுப்பினர்கள் வந்து தேர்வு பண்ணிடுவாங்க. 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். இது எதன் அடிப்படையில அப்படின்னா, கல்வி அப்புறம் வந்து கலைகள்ல வந்து சிறந்து விளங்குவாங்க இல்லையா, அதாவது சாதனை படைச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராஜ்யசபால வந்து நியமன உறுப்பினர், நியமன எம்பி பதவி வந்து கொடுக்கலாம். ஸோ தமிழகத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இந்த அடிப்படையில தான். அப்புறம் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, அவருக்குமே வந்து மாநிலங்களவை எம்பி பதவி கொடுத்தாங்க. அவர் எதுக்கான கிரிக்கெட்ல வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கட்சி ஏ மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 159 இடங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏ அப்படிங்கிறது வந்து கட்சியோடைய பெயரை கூட்டணி கட்சிகளை வெளிப்படையா சொல்லாம ஏ அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏ அப்படிங்கிற கட்சி மற்றும் கூட்டணிக்கு 159 இடங்கள் இருக்குது. ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெற 34 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அதாவது ஏ அண்ட் கூட்டணிக்கு வந்து 159 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிக்கணும்னா 34 பேர் வந்து ஆதரிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில 159 டிவைட் பை 34 அப்படின்னு போட்டோம்னா 4.6 சம்திங் வருங்க. அப்ப இந்த ஏ அப்படிங்கிற கட்சி சார்பில் 4 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாவே இருக்குது. கட்சி பி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 70 இடங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப 70 இடங்கள் அப்படின்னா கட்சி பி சார்பில் 2 உறுப்பினர்கள் வெற்றி பெற வாய்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு உறுப்பினர் வெற்றி பெற 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவையா, அப்ப 34 70 34 போட்டா கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப 2 உறுப்பினர் வந்து கட்சி பி சார்பில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகம்.
ஸோ இப்போ நடந்த 2026 மாநிலங்களவை எம்பி தேர்தலில் தமிழகத்தில் நடத்தப்பட்டது இல்லையா, அதுல வந்து ஸோ இந்த ஏங்கிற கட்சி சார்பில் 4 பேரும், பிங்கிற கட்சி சார்பில் 2 பேர் மட்டுமே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடிஷனலா இன்னொருத்தர் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. அவருக்கு வந்து அந்த 10 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் போனதுனால தேர்தல் நடத்தக்கூடிய அந்த குழு வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து தேர்தல் நடத்தாம நேரடியாவே வந்து உறுப்பினர்கள் ஏங்கிற கட்சிக்கு 4 உறுப்பினர்கள், பிங்கிற கட்சிக்கு 2 உறுப்பினர்கள் சொல்லி நியமனம் வந்து பண்ணிட்டாங்க. நன்றி.